வணக்கம் பவித்ரா. முப்பெரும் சட்ட பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றொரு தரப்பு வழக்கறிஞர்கள் சட்டப்பேர் மாற்றத்திற்கு ஆதரவாக முழக்கமிட்டதால் இருதரப்பு வழக்கினிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமொழி ஏற்பட்டது. பவித்ரா, கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டு கிட்டத்தட்ட பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. நீதிமன்றத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முப்பெரும் சட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சட்டம் இந்திய குற்றவியல் சட்டம், சாட்சியல் சட்டம் ஆகிய சட்டங்கள் பெயர்களை மாற்றி நீதிமன்றங்களின் நடைமுறையில் உள்ள 3 சட்டங்களுக்கு பாரதிய சாட்சியா ஆதிசா மற்றும் பாரதிய பிரசாத் என பெயர் மாற்றம் செய்து நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. பவித்ரா, மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட முப்பெரும் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் கடந்த பிப்ரவரி மாதம் ஒப்புதல் வாங்கிய நிலையில் முப்பெரும் சட்டங்கள் குறித்து அந்தந்த மாநில அரசு மற்றும் நீதிமன்றங்களுக்கு மற்றும் மாநில காவல்துறைக்கு முறையான அறிவிப்பானை அனுப்பியுள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் மத்திய அரசின் முப்பெரும் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இன்று முதல் ஜூலை 8ஆம் தேதி வரை தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தின் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி மதுரை வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு மத்திய அரசின் புதிய முப்பெரும் சட்டங்களுக்கு பெயர் திருத்தங்கள் செய்வதை உடனே நிறுத்தி வைக்க வலியுறுத்தி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து தற்போது மாவட்ட நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முப்பெரும் சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வழக்கம் போல் தங்கள் பணிகளில் சொல்வதாக கூறி சில வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக 3 சட்ட திருத்த பெயர் மாற்றத்திற்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். அப்போது இருதரப்பு வழக்கறிஞர்களிடையே மாறி முழக்கங்கள் எழுப்பிய தள்ளுமொழி ஏற்பட்டது. தொடர்ந்து இருதரப்பு வழக்கறிஞர்களிடையே வாக்குவாதம் தள்ளுமொழி ஏற்பட்டதை அடுத்து இருதரப்பு வழக்கறிஞர்கள் நிர்வாகிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர். கைது சென்றவர்கள் பகிர்ந்தா நிலை மீண்டும் வழக்கறிஞர் சங்கத்தை உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து வருகின்றனர். முப்பெரும் சட்டத்துக்கு எதிராக ஆதரவாகும் இருதரப்பு வழக்கிலும் வாக்குவாதம் தள்ளுமொழி ஈடுபட்டதால் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. பவித்ரா, இந்த நிலையில் கிட்டத்தட்ட காவல்துறை எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராத காவல்துறை தற்போது பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டு வருகின்றனர்.